ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட பரத்வாஜ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரோஹிணிக்கும் சீமாக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா என்னாச்சு, யார பாக்கிறதுக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய பாட்டி கேட்க, உடனே சீமா சொல்றா, இந்த மாதிரி நேகான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க போயிட்டா, அவளைதான் போய் காப்பாத்திட்டு வரோம், அதனாலதான் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது நீங்க வந்து சித்தார்த்தோட முகமே மாற ஆரம்பிக்குது. ரோஹிணியை சாப்பாட்டை எடுத்து எடுத்து வைக்கிறா, ஆனா அவனுக்கு பசி எடுக்க மாட்டுது. எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு போயிடுறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னடா அது இப்படிலாம் வந்து சொல்றாங்களே, அந்த நேகா ஒருவேளை என் கூட வேலை பார்த்த அந்த பொண்ணா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இவன் திடீர்னு போனதை பார்த்த ரோஹிணிக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். அதை விட இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க சீமா வந்து நிக்கிறா. என்ன சித்தார்த், என்னாச்சு, உங்க முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போவாரான். அப்ப வந்து கரெக்டா வந்து ரோஹிணி வரா. என்னங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இல்ல ரோஹிணி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான். என்னன்னே தெரியலக்கா, ஒரு மாதிரி இருக்காரு சித்தார்த் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, உடனே வந்து சீமாவும் சொல்லிட்டு இருக்கா. அதைதான் நானும் வந்து கவனிச்சேன், அதனாலதான் அவர்கிட்ட வந்து கேட்டேன், ஆனா அவரு வந்து ஒண்ணும் இல்லைங்கிறாரு, எதுக்கும் நீ பேசிப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ரோஹிணிட்ட சீமா சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து சித்தார்த்துமே கேட்டுட்டு தான் இருக்கா. அதோட இங்க சீமா வந்து நேகாவை ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்கிறதுக்கு போறா. என்னம்மா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறல, நானே உன்னோட வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ரொம்ப நன்றிக்கா, யாருனே தெரியாது என்ன, ஆனா நீங்க ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, ஆனா எனக்கு வாழவே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தப்படும் போது, இந்த ஒண்ணு நீ ஒண்ணு கவலைப்படாத, உன் வாழ்க்கையில வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் உனக்கு கண்டிப்பா வந்து ஒரு சிஸ்டரா துணையா இருப்பேன். உனக்கும் சரி இந்த குழந்தையோட அப்பாவும் சரி கண்டிப்பா வந்து அவர் யாரு என்னன்னு சொல்லிட்டு உன் கூட நான் சேர்த்து வைப்பேங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு அவ கார்ல அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது சித்தார்த் வந்து எதுக்காப்புல வந்து கார் ஓட்டிட்டு போறான். சோ இதை பார்த்துட்டு அவர் தான் என்னோட குழந்தையோட அப்பா அப்படிங்கிற மாதிரி இவ கத்திடுறா. உடனே சீமா வந்து திரும்பி பாக்குறா. பார்த்தா அங்க சித்தார்த் பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டு அப்படியே அழுதுட்டு நிக்கிறா. அவ வந்து இந்த மாதிரி ரோஹிணி வந்து இவளும் ஒன்னா இருந்து எல்லா மெமரிஸையும் நினைச்சு பார்த்துட்டு, என்ன சித்தார்த்தா, இது உண்மைதான் அந்த பொண்ணு சொல்லாலா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதோட வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அப்பதான் வந்து சீமா கேக்குறா, இந்த பாரு நேகா, நீ உண்மையை சொல்லு, நீ வந்து சிக்னல்ல வந்து பாத்தியே அந்த சித்தார்த், அவருதான் வந்து உன்னோட குழந்தையோட தகப்பனா, என்னன்னு உண்மையை சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, ஆமா நான் வந்து அவரோட ஆபீஸ்ல நான் வேலை பார்த்தேன், அவருக்கு அசிஸ்டண்டா, அப்பதான் வந்து ஒரு நாள் குடிபோதையில என்கிட்ட அப்படி நடந்துகிட்டாரு, வேணா அந்த போட்டோஸை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில நடத்த உங்க ரெண்டு பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் காட்டுறா. இதெல்லாம் பார்க்கும்போது சீமாக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டு அப்படியே நிக்கிறா. இந்த விஷயத்த ரோஹிணி எப்படி தாங்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடந்து வீட்டு உள்ளாக்க வரா. வீட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க, நம்ம ரோஹிணியும் சேர்த்து. ஆனா யார்ட்டையுமே எதுவுமே பேசாம அவ ரூமுக்கு போயிட்டு ஒன்னு அழ ஆரம்பிக்கிறா. நான் இப்ப என்ன பண்ணுவேன், என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை இந்த சித்தார்த்த நாசம் பண்ணிட்டாரு, இவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை, என் தங்கச்சி எவ்வளோ வந்து அன்பு பாசம் வச்சிருந்தா அவர் மேல, இப்படி ஏமாத்திட்டாரே, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கிறா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ரோஹிணி வந்துடுறா. அக்கா என்ன பண்றீங்க, எங்க போயிட்டு வந்தீங்க, அந்த நேகா இப்ப நல்லா இருக்கால, அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்க்கா, இன்னைக்கு நான் சித்தார்த்த வந்து ப்ரொபோஸ் பண்ண போறேன், அது மட்டும் இல்லக்கா, என்னோட சித்தார்த்துக்கு நானும் வந்து அவரும் வந்து இது வரைக்கும் வந்து இதை பத்தி நாங்க யோசிச்சதே இல்லை, சீக்கிரமா நான் வந்து என்னோட சித்தார்த்துக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன்க்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கிற சீமாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே வந்து கண் கலங்கி நிக்கிறா. அவ போனதுக்கு அப்புறம் அப்படி கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை நாசமா போயிட்டு இவ எவ்வளவு ஆசை வச்சிருக்கா, இப்ப வந்து இந்த உண்மை தெரிஞ்சா அவ எப்படி தாங்கிப்பா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இன்னொன்னு பக்கம் இங்க சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவ கார்ல வேகமா வந்துட்டு இருக்கா. அப்ப வந்து ரோஹிணி சித்தார்த் இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சமான ஒரு பாட்டு வந்து ஓடுது. அதை கேட்டு சித்தார்த்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரோஹிணி கூட ஒன்னா அந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்து வந்து போகுது. இதுக்கப்புறம் முடியாது, ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், என்னோட ரோஹிணி தான் என் மனசு முழுக்க இருக்கா,
அவளை தவிர என்னால வேற யாரையும் மனசளவுல நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்பவே அவகிட்ட போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ யோசிச்சுட்டு வேக வேகமா ரோகிணியை பார்க்கறதுக்கு போறான். அதோட பார்த்தா டக்குன்னு ரோகிணி எதுக்காப்புல நிக்கிறா. உடனே அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறான். ஐ லவ் யூ சோ மச் ரோகிணி, நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு தெரியுமா, உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும் போது ரோகிணிக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஐ லவ் யூ டூ சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தலையை ஒன்னா வச்சுட்டு அப்படியே ரொமான்டிக்கா அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க ஆனந்த கண்ணீரோட. அப்பதான் சித்தார்த்து சொல்லுவான், நீ டெரஸ்ல வா, உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். அப்போ கரெக்டா அந்த சீமா வந்தோடனே நான் போய் அக்காவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சீமாவை பார்க்கறதுக்கு ஓடுறா. அக்கா உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்ன தெரியுமாக்கா, சித்தார்த் இருக்காருல்ல, அவர் என்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, டெரஸ்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறாராம், என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறாராங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும் போது சீமாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவ தன்னோட அக்காவை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. அதோட இங்க நம்ம சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவன் என்னன்னா டெரஸ்ல நின்னுட்டு ரோகிணிகிட்ட எப்படிலாம் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா கனவு கண்டுட்டு இருக்கான். அப்ப யாரோ வர நிழல் தெரியுது, ரோகிணி தான் வரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ரோகிணி லவ் யூ சோ மச், எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டு அப்படியே சந்தோஷமா திரும்பி நிக்கிறான். அதுவும் கண்ணை மூடிக்கிட்டு. உடனே அவனோட கண்ணத்துல பல்லான்னு ஒரு அறை விழுது. அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அப்படியே பாக்குறான். பார்த்தா அங்க ரோஹிணிக்கு பதில சீமா தான் நிக்கிறா. சீமா தான் அவனை கண்ணத்துல அரைஞ்சிருப்பா. எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, எவ்வளவு பெரிய துரோகத்தை என்னோட தங்கச்சிக்கு பண்ணிருக்கீங்க, நீங்களா ஒரு மனுஷனா, உங்களை இந்த மாதிரிலாம் நான் இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா கத்துறா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க சீமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். போது சித்தார்த் நிறுத்துங்க, நீங்க எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நேகா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அந்த நேகா கூட தப்பு தண்டா பண்ணிட்டு அவ வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை நீங்க அழிச்சிட்டீங்க. எப்படி உங்களால என்னோட தங்கச்சிக்கு உங்களுக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறா. இதெல்லாம் கேட்ட சித்தார்த்துக்கு பயங்கரமா கஷ்டமா இருக்கு. அப்படியே கூனி குறுகி போயிட்டு அந்த இடத்துலயே இடிஞ்சு கீழே விழறான். என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் வேணும்னு பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அழுதுட்டு இருக்கான். அதோட இங்க ரோஹிணியை தான் காட்டாங்க. அவ ரொம்ப சந்தோஷமா அப்படியே வீட்டு உள்ளாக்க வந்துட்டு இருக்கா. அப்ப அதை பார்த்த மனோரஞ்சனி என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியே, என்னோட ரோஹிணி இன்னைக்கு போல என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் சசி நானும் உங்களோட குடும்பத்துல ஒருத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்க வரா. உடனே அப்போ எல்லாரும் திட்டுறாங்க, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு சந்தீப் வரா. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் இவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போற பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு இப்பதான் கால் பண்ணி எனக்கு லாயர் சொன்னாரு. இவளை கழுத்தை பிடிச்சிட்டு நானே வெளில தள்ளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவளை வம்பெடுத்து பேசிட்டு இருக்கான். அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதோட இங்க ரோஹிணி நம்மளோட சித்தார்த்துக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு அவனுக்காக ஆசாசியா கிளம்பிட்டு இருக்கா. ஐயோ, சித்தார்த்துக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கனவு கண்டுட்டு இருக்கா. சரி, சித்தார்த்த போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மாடிக்கு போறா. இங்க சீமா சொல்றா, உங்களை பத்தின எல்லா உண்மை எல்லா ரகசியத்தையும் நான் ரோஹிணிட்ட சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே சித்தார்த் கெஞ்சிரான், தயவு செஞ்சு இந்த விஷயத்த ரோஹிணிட்ட சொல்லாதீங்க, என் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது கெஞ்சிரான். அப்ப திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ரோஹிணி நிக்கிறா. ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகி பாக்குறாங்க. எல்லா விஷயமும் நம்ம ரோஹிணிக்கு தெரிஞ்சிச்சா என்ன அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.